மே 4, 1957 திருப்பூரில் பிறந்தார் சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் எனும் சி.பி. ராதாகிருஷ்ணன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணனைப் போல வரவேண்டும் என எண்ணி இவருக்கு ராதாகிருஷ்ணன் என பெயர் வைக்கப்பட்டது. பின்னாளில் குடியரசுத் தலைவரான சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் பிறந்தபோது குடியரசு துணைத் தலைவராக இருந்தார். இன்று அதே பதவியை அடைந்துள்ளார் சி.பி.ஆர். சிறு வயதிலிருந்தே RSS அமைப்பால் ஈர்க்கப்பட்டவர் 17 வயதில் பாரதிய ஜனசங்கத்தில் இணைந்தார். 1974 ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினரானார். 1975 அவசர காலத்தில் கடும் நெருக்கடிகளை எதிர்கொண்ட போது ஜனசங்க தலைவர்களின் அறிமுகம் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கிடைத்தது. இதற்கிடையே திருப்பூரில் பிறந்தவர் என்பதாலோ என்னவோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு BBA படித்து சொந்தமாக தொழில் செய்ய தொடங்கினார். 1985 1998 காலகட்டத்தில் ஜவுளித்துறையில் வங்கதேசம், ஐரோப்பா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏற்றுமதிகளை செய்து வந்தார். அதே சமயம் அரசியலிலும் படிப்படியாக வளர்ச்சியை கண்டார் சி.பி.ஆர். 1980 பாஜக தோன்றிய பிறகு அக்கட்சியின் தொண்டராக பணியாற்றத் தொடங்கினார். 1996 பாஜகவின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். வாஜ்பாய் அத்வானி தலைமையிலான பாஜக சார்பில் 1998 மற்றும் 1999 கோவையிலிருந்து இருமுறை நாடாளுமன்றத்துக்கு தேர்வானார். 1998 சி.பி. ராதாகிருஷ்ணன் வென்ற கதை நாடறிந்தது. அதிமுக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிட்டது. சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க LK அத்வானி கோவைக்கு வருகை தந்தார். அத்வானியின் வருகை தாமதமான இடைப்பட்ட நேரத்தில்தான் சி.பி. ராதாகிருஷ்ணனின் பிரச்சார மேடைக்கு அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் 15 பேர் காயமடைந்தார்கள். இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 11 இடங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தன. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் உலுக்கியது. இந்த தேர்தலில் சி.பி. ராதாகிருஷ்ணன் 1.44 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாஜ்பாய் ஆட்சி 13 மாதங்களில் கவிழ்ந்ததால் 1999 மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. இம்முறை திமுக கூட்டணியில் போட்டியிட்டது பாஜக. கோவையில் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் சி.பி. ராதாகிருஷ்ணன். அதிமுக சார்பில் கோவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கப்பட்டது. மிக மூத்த தலைவராக அறியப்படும் நல்லகண்ணு ராதாகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்டார். இருந்த போதிலும் ராதாகிருஷ்ணனுக்கே இறுதியில் வெற்றி கிட்டியது. நாடாளுமன்ற குழு சார்பாக 2004 ஐநா பொதுச்சபையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். தைவான் சென்ற முதல் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்களில் சி.பி. ராதாகிருஷ்ணனும் ஒருவர். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார். 2004 முதல் 2007 வரை பாஜக மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். மாநில தலைவராக 93 நாள்களில் தமிழ்நாடு முழுக்க 19,000 கிலோமீட்டருக்கு ரத யாத்திரை மேற்கொண்டார். 2014 மற்றும் 2019 நாடாளுமன்ற தேர்தல்களிலும் கோவை தொகுதியில் போட்டியிட்டு தோற்றார். 2014 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. கோவையில் ராதாகிருஷ்ணனின் செல்வாக்கை இது உணர்த்தியது. இந்த தேர்தல் தோல்வி இன்றளவும் தன்னை உறுத்துவதாக அவர் கூறியுள்ளார். தமிழிசை சவுந்தரராஜன், இலகணேசன் வரிசையில் தமிழ்நாட்டிலிருந்து மத்திய பாஜகவால் ஆளுநராக நியமிக்கப்பட்ட 3வது பெரிய தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். பிப்ரவரி 2023 ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். ஆளுநராக நியமிக்கப்பட்ட போதிலும் அவர் சும்மா இல்லை. பொறுப்பேற்ற முதல் 4 மாதங்களில் ஜார்க்கண்ட் முழுக்க 24 மாவட்டங்களுக்கு சென்று மக்களிடமும் மாவட்ட அதிகாரிகளிடமும் கலந்துரையாடினார். இதனிடையே தேர்தல் அரசியலுக்குள் தமிழிசை சவுந்தரராஜன் நுழைந்ததால் தெலங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்புகளை கூடுதல் பொறுப்பாக சி.பி.ஆர். வகித்து வந்தார். கடந்த ஆண்டு ஜூலை 31 அன்று மகாராஷ்டிரா ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார். ஆளுநராக இருந்த போதும் அரசியல் கருத்துக்களை தெரிவிப்பதில் தயக்கம் காட்டாமல் இருந்தார் சி.பி. ராதாகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் மத்திய அரசை ஒன்றிய அரசு என்று அழைக்கப்படுவதை விமர்சித்து பேசிய அவர், கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருந்த போதே ஒன்றிய அரசு என்று அழைக்கவில்லை என்றார். கட்சிக்கு அப்பாற்பட்டு நட்பு பாராட்டக்கூடியவர் சி.பி.ஆர். சமீபத்தில் கூட தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த போது முதல்வர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றார். இந்தியாவின் புதிய குடியரசு துணைத் தலைவராக தேர்வாகியுள்ள சி.பி.ஆர். நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட போகிறார், அனைவரையும் அரவணைத்து செல்வாரா என்பது விரைவில் தெரிந்துவிடும்.